விவசாயிகளை பற்றி பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு எந்தவித அருகதையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. இவர் வரப்பில் நடக்க முடியாதான், அதுக்காக சிமெண்ட் ரோடு போடுறாங்க. சிமெண்ட் ரோடை போட்டு அதில் நின்றுக்கிட்டு அதில் பச்சை துண்டை போட்டுட்டு இவர் போஸ் கொடுக்குறாரு. ஸோ இவர் போய் விவசாயிகளை பற்றி பேசலாமா? அடிப்படை அறிவு கூட இல்லை அவருக்கு. அதாவது பதனியை ஓலையில் வாங்குறாரு, வாங்கி குடிச்சுட்டு இன்னும் இந்த தித்திப்பு சக்கரை போட்டிங்களா, ரொம்ப தித்திக்குதா அப்படின்றாரு. அப்போ பதனி தித்திக்கும் என்பது கூட தெரியாத மனிதர் இவர் விவசாயிகளை பற்றி பேசுகிறார். இவருடைய ஆட்சி இருக்கும் பொழுது தான் கருணாநிதியும் இவரும் சேர்ந்துக்கிட்டு மீத்தேன் எடுக்கலாம், நீ மேகதாது அணை கட்டுவோம் அப்படின்னு கர்நாடகா சொல்கிறான். தமிழ்நாட்டில் மேகதாது அணை கட்டுவதற்கு இந்த ஸ்டாலினுடைய அரசு எங்களுக்கு சமாதானமாக ஒத்துழைக்கும் என்று பேசுகிறார். அரசு ஊழியர்களும் சொல்கிறாங்க, இன்றைக்கி மருத்துவர்களும் சொல்கிறாங்க, எங்கள் இடங்கள்லாம் காலியாக இருக்குது, அந்த வேலைகள்லாம் எங்கள் தலையில் கட்டிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 2.5 லட்சம் பேருக்கு இன்னும் வேலை கொடுக்கலன்னு சொன்னாங்க, அது வரைக்கும் கொடுக்கல. இப்போ எந்த நீ யாரை வச்சு எங்கே நம்ம வேலை கொடுத்த? டிஎன்பிஎஸ்சி மூலியமாக அரசு வேலையை நிறைய காலி எடுக்கு, அதையே நீங்கள் நிரப்பலை. என்ன காரணம்? என்னென்ன நிதி இல்லைன்றீங்க. இப்போ நிதி உங்கள் அந்த நிதியெலாம் எங்கே போச்சு? இப்படி இந்த மாதிரி 5-10 சீட்டெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம், எங்களுக்கு அதிகமாக சீட்டு கொடுக்கணும் அப்படின்றாரு. அதனால் எங்களுக்கு தெரியும் எப்படி வாங்குவது என்று, நிச்சயமாக நாங்கள் அதிகமாக கேட்போம் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த கட்சியில் பூசல் ஆரம்பித்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்தீங்கன்னா 4 செக்டார் இருக்குதுங்க. ஒன்று உதயநிதி தலைமையில் ஒன்று இருக்குது, ஸ்டாலின் தலைமையில் ஒன்று இருக்குது, சபரீசன் தலைமையில் ஒன்று இருக்குது, கனிமொழி தலைமையில் ஒன்று இருக்குது. ஸோ 4 குரூப்பாக அங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவங்க இவங்கால அவன் வாரலாமா அவங்கால வாரலாமான்றது முயற்சி துணை. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் வழக்கறிஞர், அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் குரலார் கோபிநாத் அவர்கள். வணக்கம் சார். சார், முதல்வர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய விமர்சனம் ஒன்று வச்சுட்டே இருந்தாங்க. என்ன, அந்த விவசாயிகள் சார்ந்து. ஏன்னா அடிக்கடி எடப்பாடியார் அவர்கள் நான் விவசாயி, என்னுடைய நம்ம குலத்தொழிலே விவசாயம், நாங்கள் விவசாய ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். ஸோ அதை குறிப்பிடும் வகையில் நாங்கள் போலியாக பச்சை துண்டு போட்டுட்டு நடிக்கிற ஆட்கள் இல்லை, உண்மையிலே விவசாயிகளுக்குன்னா ஒரு பிரச்சனையாக போய் நிற்போம், அதிமுக அப்படி நிற்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சுருக்காங்க. அதிமுக செய்தி தொடர்பாளராக நீங்கள் அதை பற்றி என்ன? அதாவது விவசாயிகளை பற்றி பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு எந்தவித அருகதையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. அவருடைய காலத்தில் தான் விவசாயிகள் அதிகமான கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அது நான் சொல்லலை, விவசாய சங்கத்தினுடைய தலைவர் பாண்டியன் சொல்லுகிறார். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஆண்ட அரசுகளிலே விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டது ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான் என்று அவர் சொல்லுகிறார். அதனால் அவர் போய் உண்மையான விவசாயியை பற்றி சொல்வதற்கான எந்தவித தகுதியும் கிடையாது. ஒரு விவசாயி என்று சொன்னால் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஒரு இது கூட அடிப்படை அறிவு கூட இல்லை அவருக்கு. அதாவது பதனியை ஓலையில் வாங்குறாரு, வாங்கி குடிச்சுக்கிட்டு இன்னும் இந்த தித்திப்பு சக்கரை போட்டிங்களா, ரொம்ப தித்திக்குதா அப்படின்றாரு. அப்போ பதனி தித்திக்கும் என்பது கூட தெரியாத மனிதர் இவர் விவசாயிகளை பற்றி பேசுகிறார். அது மட்டும் இல்லை, நீங்கள் அவர் விவசாயிகள் வரப்பில் அவர் விவசாயிகளை பார்ப்பதற்காக ஒரு ட்ராமட்டிக் சீன் எடுக்கிறாங்க. சும்மா போய் விவசாயிகளை பார்த்து பேசுகிற மாதிரி, ஸோ நாற்று நடுறவங்களை போய் பேசுகிற மாதிரி. அதற்கு இவர் வரப்பில் நடக்க முடியாதான், அதுக்காக சிமெண்ட் ரோடு போடுறாங்க. சிமெண்ட் ரோடை போட்டு அதில் நின்றுக்கிட்டு அதில் பச்சை துண்டை போட்டுட்டு இவர் போஸ் கொடுக்குறாரு. ஸோ இவர் போய் விவசாயிகளை பற்றி பேசலாமா? அதே அவர் 23வது வருடம் 2023 பாண்டியன் கேட்டார், என்னென்னா இங்கே குறுவை பயிர்கள் காய்கின்றது, தண்ணி இல்லாமல், தண்ணி அங்கேருந்து கர்நாடகா அரசுலேருந்து கொடுக்கவே இல்லை, அவன் இப்போவே கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட சமயத்தில் நாங்கள் எல்லாருமே போராடிட்டு இருக்கோம், தண்ணி கருகுதே, பயிர்கள் கருகுறதே என்று. இவர் மா சுப்பிரமணியனோட உக்காந்துக்கிட்டு மாமன்னன் படம் எப்படி இருந்துன்னு பேசிகிட்டு இருக்காரு. இதற்காக எந்தவித குரலும் கொடுக்கல. இப்படிப்பட்டவர் அவரை பார்த்து, உண்மையான ஒரு விவசாயியை பார்த்து இவர் கேட்குறாரு. உண்மையிலே நீங்கள் விவசாயிகள் இன்றைக்கி தமிழகத்தில் போய் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எடப்பாடியார் அவர்களுடைய அரசு செய்தது போல் வேறு யாருமே இது வரைக்கும் செய்யலை. நீங்கள் முதல்ல மீத்தேனில் கையெழுத்து போட்டது
இவருடைய ஆட்சி இருக்கும் பொழுது தான் கருணாநிதியும் இவரும் சேர்ந்துக்கிட்டு மீத்தேன் எடுக்கலாம் அப்படின்னு காவேரி டெல்டா பகுதியில் எடுக்கலாம் என்று நீங்கள் கையெழுத்து போட்டாங்க. ஆனால் இப்போ எடப்பாடி ஆட்சிக்கு வந்த உடனே அதை காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம் என்று அறிவித்தது அவர். அதனால தான் இன்றைக்கி அங்கே மீத்தேன் எடுக்க முடியல, யாராலுமே எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்தவர். விவசாயிகளுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர் எடப்பாடி அவர்கள். நீங்கள் விவசாயிகளின் குடிமராமத்து திட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்து எல்லா ஏரிகளையும் குளங்களையும் ஆறுகளையும் இன்றைக்கு தூர்வாரினாங்க. அதுதான் விவசாயிகளுடைய செயல். ஸோ ஒரு விவசாயிக்கு தான் விவசாயினுடைய கஷ்டம் தெரியும். ஸோ அதனால தான் எடப்பாடி அவர்கள் முதல்ல ஆறுகளையும் குளங்களையும் ஏரிகளையும் தூர்வாரினா தான் விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்கும், கடமடை வரைக்கும் போகும் என்று அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அவருடைய காலகட்டத்தில் தான் விவசாயிகளுக்கு கடமடை வரைக்கும் போகணுன்னு தடுப்பணை கட்டுகிற திட்டத்தையும் அவர் தான் கொண்டு வந்தார். அது நிறுத்திட்டாங்க இவங்க. ஏறக்குறைய அவர் திட்டம் போட்டது 1000 தடுப்பணை கட்டப்படும் என்று சொன்னார். அதற்கான தமிழ்நாட்டில் முழுக்க. ஆனால் அதையே இவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க, எதையுமே செய்யலை. ஸோ அப்போ இன்னும் கேட்டிங்கன்னா விவசாயிகள் தங்களுடைய நிலத்தை பதப்படுத்தி கொள்வதற்காக ஆறிலிருந்து வண்டல் மண்ணை இலவசமாக எடுத்துக்கொள்ளலாம், எந்த கட்டணமும் செலுத்த வேண்டாம், அதை எடுத்துக்கொண்டு போய் தங்களுடைய நிலத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து வர அவர். அதனால் பல விவசாயிகள் பயன்பெற்றாங்க. ஸோ இப்படி விவசாயிகளுக்காக விவசாய குடும்பங்கள் நீங்கள் கிராமங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அரசு பள்ளியில் படிக்கிற யார் பசங்க? விவசாயிகளுடைய குழந்தைகள் தான். ஸோ அவர்கள் தான் ஏழை எளிய மாணவர்கள் தான் அங்கே படிப்பாங்க. ஸோ அந்த மாணவர்கள் எப்பயாவது மருத்துவராக என்பது அவருடைய கனவு. ஆனால் அது நிச்சயமாக நடக்கவே நடக்காது இந்த நாட்டில். அதை மாற்றி அமைத்தவர் எடப்பாடி அவர்கள். அவர் தான் 7.5% கொண்டு வந்து இன்றைக்கு கிராமங்களிலே அரசு பள்ளியிலே படித்த மாணவர்கள் இன்றைக்கு நீட்டு தேர்வில் குறைந்த மார்க் வாங்கியிருந்தால் கூட 7.5% படி அவர்கள் இன்றைக்கு மருத்துவராக ஆகியிருக்கிறார்கள். ஏறக்குறைய 3500 மாணவர்கள் இன்றைக்கு படித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 3500 மாணவர்களில் 2900 மாணவர்கள் கிராம பகுதியை சேர்ந்தவர்கள். இது எப்படிப்படுத்த இனி யாருக்கு இப்போ பண்ணுற? விவசாயியை பற்றி உனக்கு பேசுவதற்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா? நீங்கள் மேகதாது அணை கட்டுவோம் அப்படின்னு கர்நாடகா சொல்கிறான். அதற்காக பணம் பட்ஜெட் நாங்கள் ஒதுக்கி விட்டோம் என்று சொல்கிறார்கள். அதற்காக நாங்கள் உடனே அதுக்கான இதை பர்மிஷனை அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறார் சிவகுமார். அந்த சிவகுமார் இந்த துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டில் வந்து மேகதாது அணை கட்டுவதற்கு இந்த ஸ்டாலினுடைய அரசு எங்களுக்கு சமாதானமாக ஒத்துழைக்கும் என்று பேசுகிறார். வேறு எந்த தைரியம் இருக்கும்? அதுதான் கேட்டாங்க விவசாயிகள். நீங்கள் எந்த தைரியத்தில் அவர் வந்து இங்கே வந்து பேசுகிறாரு? அதுக்கு ஒரு எதிர்ப்பு அறிவிக்க கூட விடலை. நாங்கள் அதை பேசி சமாதானம் செய்து விடுவோம் அப்படின்னு பேசுகிறாரு அவர். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு நீ என்னவான விவசாயிகளை பற்றி நீ அவரை பார்த்து நீ விவசாயிகள்னு சொல்கிறிய, அவரை பார்த்து ஏதோ பச்சை துண்டு போட்டவங்களாம் விவசாயி கிடையாது அப்படின்னு சொல்கிறிய. நீ யாராவது மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு நன்மை நீ விவசாயிகளுக்கு என்ன சொன்ன உன்னுடைய இதில் தேர்தலில் வாக்குறுதியில்? விவசாயிகளுக்கு குண்டாலுக்கு 2500 ரூபாய் பணம் தரப்படும், கரும்புக்கு 4500 டன்னுக்கு 4500 ரூபாய் தரப்படும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இது வரைக்கும் தந்தீங்களா? அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 2369 ரூபா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்க. இன்றைக்கி எல்லா போராட்டம் நடத்துவோம் என்று அவர்கள் சொன்ன பிறகு இன்றைக்கு என்ன சொல்கிறீங்க? நாங்கள் 2500 ரூபா கொடுப்போம். என்ன கொள்முதலே முடிஞ்சு போச்சு, நெல் கொள்முதலே முடிந்து விட்டது. இதற்கு அப்புறம் போய் நாங்கள் 2500 ரூபா கொடுப்போம்னு யாரை ஏமாத்துறதுக்காக? நீங்கள் அடுத்த வருஷம் கொடுப்பீங்களா? 2026 நீங்கள் ஆட்சிக்கே வரப்போகிறது கிடையாது. இனிமேல் கொள்முதலில் இனிமேல் 2026 தான். இப்போ நீங்கள் ஆட்சிக்கே வரப்போகிறது கிடையாது. அதனால் நாங்கள் வருகிற ஆண்டில் நாங்கள் 2026 நாங்கள் கொள்முதலுக்கு 2500 ரூபா கொடுப்போம்னு யாரை ஏமாற்றுவது? மக்களை ஏமாடும். 4.5 வருஷத்துக்கு நீ ஏமாற்ற. அப்போ நீ இப்போ உண்மையிலேயே உனக்கு விவசாயம் மேல் பற்று இருந்ததுன்னா 2021 இது வரைக்கும் கொடுத்தாங்கல்ல கொள்முதல் விலை, அந்த விலையை 2500 ரூபாக மாற்றி அவர்களுக்கு மீதி தொகை கொடுக்கப்படும் சொல்லுவியா? அதனால் மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுவது என்ற ஒரு திட்டத்தோடு இவங்க விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் நான் சொல்கிறேன்னா இது விவசாயிகளுடைய ஆட்சி கிடையாது. விவசாயிகளுடைய ஆட்சின்னா ஒரு எடப்பாடி தான் விவசாயிகளுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் சேலத்தில் போய் பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தார்.
விவசாயிகளுக்காக. கால்நடைகளுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தார் விவசாயிகளுக்காக. நீ அவினாசி அத்திக்கடவு அவினாசி திட்டம் அவர் தான் கொண்டு வந்தார், அது செயல்படுத்தினார். நீ குண்டாறு திட்டத்தை, காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை அவர் தான் ஆரம்பித்தார். ஸோ எதையுமே நீ செய்யலை, எல்லாத்தையுமே நிறுத்திவிட்ட. அதெல்லாம் இருந்திருந்தா இன்றைக்கி விவசாயிகள் பெருமகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். எதையுமே செய்யாமல் நீ அவரை பார்த்து சொல்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதை இருக்கிறது? நிச்சயமாக மக்கள் கேட்க மாட்டாங்களா? அப்புறம் இன்னொரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 33 மாதங்களில் நாங்கள் 30 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தை செழிப்பான மாநிலமாக உருவாக்கியிருக்கோம், ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போயிருக்கிறோம், ஜிடிபிலாம் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே பெண்களுடைய முன்னேற்றத்தினால தான் நடந்திருக்கு. 14.7 லட்சம் வேலைவாய்ப்புகளை உறுதியளிக்கும் வேலைவாய்ப்புகளாக நாங்கள் உருவாக்கியிருக்கோன்றது, அதாவது உறுதியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த அளவுக்கு நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு அறிக்கை சொல்லியிருக்காங்க. அத்தனையும் போய் நீங்கள் ஆர்பிஐனுடைய ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே, அதாவது தன்னஞ்சறிய பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சை தன்னை சுடும்ன்றான். அது நம்ம எல்லாருக்கும் எந்த தலைவராக இருந்தாலும் சரி, இந்த மனிதனுக்கான இவங்களுக்கு பொருந்தாது. அது ஏன்னா கண்ட மாதிரி போய் சொல்கிறாங்க. நீ நேத்திக்கு ஃபாக்ஸ்கான் ஒரு கம்பெனிங்க, அது ஏறக்குறைய இங்கே 1 கோடியே 50 லட்சம், அவன் 1,50,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஸோ அவங்க இந்த இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஏறக்குறை 25,000 பேருக்கு இங்கே வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை இவர்கள் சரியாக கையாளாமல் இன்றைக்கி அந்த நிறுவனம் நீ குஜராத்துக்கு போயிடுச்சு. இப்போ யாருடைய தவறு? இப்போ நீ வேலை எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு இல்லை, அதுதான் நாங்கள் கேட்குறோம். வெள்ளை அறிக்கை கொடுங்க, இவ்வளோ பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து இங்கே பண்ணியிருக்காங்க, அதனால் இவ்வளோ வேலை வாய்ப்பு வந்தது அப்படின்னு சொல்லி வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். கொடுக்க வேண்டியது தானே. இது மாதிரி நாங்கள் ஏற்படுத்தியிருக்கணும், இது மாதிரி ஏற்படும் அப்படின்னு இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்க, அரசு ஊழியர்கள்னு சொல்கிறாங்க, இன்றைக்கி மருத்துவர்கள்னு சொல்கிறாங்க, எங்கள் இடங்கள்லாம் காலியாக இருக்குது, அந்த வேலைகள்லாம் எங்கள் தலையில் கட்டிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 2.5 லட்சம் பேருக்கு இன்னும் வேலை கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அது வரைக்கும் கொடுக்கல. செவிலியர்கள் சொல்கிறாங்க இது மாதிரி பல இடங்கள் காலியாக இருக்குது, 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் செய்துட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ எந்த நீ யாரை வச்சு எங்கே நம்ம வேலை கொடுத்த? யாருக்குமே வேலை கொடுக்கல. நீ பல நிறுவனங்களில் அதாவது நம்மளுடைய மக்களுக்கு இதெல்லாம் போய் சேரலைங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் போய் பார்த்தீங்கன்னா சிறு தொழில் செய்யலாம், சிறு குறு தொழில் செய்கிறாங்கல்ல, அந்த தொழில் நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி பெரும்பாலும் தொழிலை நடத்த முடியல. ஏன்னா அவங்களுடைய மின்சாரத்தினுடைய கட்டணத்தை அவங்களுக்கு ஏற்றிட்டாங்க. நீங்கள் நம்மளுடைய கன்சியூமர்ஸ், ஹவுஸ் கன்சியூமர்ஸை விட நீங்கள் தொழில் செய்கிற நிறுவனத்தினுடைய கட்டணத்தை அதிகமாக ஏற்றிட்டு இருக்கிறார்கள். மற்ற மாநிலங்களை விட இங்கே அதிகம், ஏறக்குறைய யூனிட்டுக்கு 9 ரூபாய்க்கு மேலே போகுது. ஸோ அவங்களால தொழில் செய்ய முடியல. அப்படி பல நிறுவனங்கள் அங்கே மூடிட்டு அவன் கர்நாடகா போகிறான். அதனால தான் இந்த நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு பயப்படுகிறார்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வேலை வாய்ப்பு எப்படி உருவாகும்? ஆனால் நாங்கள் முதலீடுலாம் நிறைய கொண்டு வந்திருக்கோம் தானே சொல்கிறோம். அதுக்கு தான் நாங்கள் வெள்ளை அறிக்கை கேட்குறோம். நீங்கள் சொன்னீங்கல்ல, நாங்கள் கொண்டு வந்த சொன்ன பொழுது எதற்காக இவர் வெளிநாட்டுக்கு போனார், எங்கே முதலீடு வந்ததுன்னு கேட்டபொழுது சட்டசபையிலேயே அப்பொழுது தொழில்துறை அமைச்சராக இருந்த MC சம்பத் அவர் சொன்னார், 65,000 கோடிக்கு எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, இந்த கணக்கு வச்சுக்கோ பாரு, யார் இதன் மூலமாக வந்திருக்கு அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தார்ல. நீ கொடுக்க வேண்டியது தானே, எதன் மூலிமா எவ்வளோ பணம் வந்தது அப்படின்னு. இது வரைக்கும் கொடுக்கலையே. பல தடவை எங்கள் சட்டசபையில் கேட்டாங்கள்ல, இது வரைக்கும் கொடுக்கலையே. அப்படி என்றால் நீங்கள் மக்களை ஏமாற்றுகிறீர்கள். அதுதான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வேண்டப்பட்ட நிறுவனத்துக்கிட்ட நீங்கள் ஏமாற்றி அவன்ட்டு பணம் கொள்ளை அடிக்கலான்னு பார்க்குறீங்களே தவிர, உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்கிற நிறுவனமாக அல்லது மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர நிறுவனத்துக்கு நீங்கள் ஒன்றும் வாய்ப்பு அளிக்கலையா? இன்றைக்கி பத்திரிகையில் வந்திருக்குது SCPC அப்படின்ற ஒரு நிறுவனம். இன்றைக்கி தூத்துக்குடியில் அவங்க அனல் மின் நிலையம் வச்சுருக்குறாங்க. ஸோ அவங்களுடைய கொள்முதல் விலையை நீ அதிகமாக கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் மின்சாரத்துறைக்கு 1112 கோடி ரூபாய் நஷ்டம், இன்றைக்கு இழப்பு. எதற்காக நீ அதுக்கு அவனுக்கு அதிகமான விலையை கொடுக்குற? ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் மின்சாரத்துறையில் ஏன் இப்போ நஷ்டமாச்சுன்னா மொத்தமே உங்கள் ஊழல் தானேங்க. நீங்கள் கொள்முதல் பண்ணுறதுல 50% இருக்க வேண்டியதை நீங்கள் 90%ன்ற. உதாரணத்துக்கு அறப்போர் இயக்கம் ஒரு வழக்கே இதில் போட்டாங்களே நீதிமன்றத்தில், டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதில் 400 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது என்று சொன்னாங்களே. நீ ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய விலை 7 லட்சத்தி சொச்ச ரூபா தான். நீ அது எந்த விலைக்கு வாங்குற?
12,30,000 ரூபாய்க்கு வாங்குறேன். ஸோ அப்போ ஏறக்குறைய 5 லட்சம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில். ஸோ ஏறக்குறைய ஆயிரக்கணக்கில் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறீங்க. இவ்வளோ ஊழல் நடந்திருக்கிறது. நீங்கள் அதுக்கு அவர் கேட்குறாரு, இந்த டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் பிரகாரம் நீங்கள் எல்லாத்தையும் எல்லா விவரங்களையும் விளரணும். ஒரே அமௌண்ட்டை 20 பேருக்கு மேலே கோட் பண்ணுறாங்க. அந்த டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க 25 பேர், அதில் 20 பேரும் ஒரே அமௌண்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்காகத்தான் அவர் அறப்போர் இயக்கம் அங்கே இதில் போட்டாங்க. அதனால் டிரான்ஸ்ஃபார்மரில் ஊழல், மின்சாரத்தில் ஊழல். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எங்கே உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க? அரசு வேலையே இது பண்ணலைங்க. டிஎன்பிஎஸ்சி மூலியமாக அரசு வேலையை நிறைய காலி எடுக்கு. அதையே நீங்கள் நிரப்பலை. என்ன காரணம்? என்னென்ன நிதி இல்லைன்றீங்க. இப்போ நிதி உங்கள் அந்த நிதியெலாம் எங்கே போச்சு? ஏறக்குறைய இதில் டாஸ்மார்க்கில் இதில் எடப்பாடியார் இருந்த பொழுது அதில் வந்த வருமானம் 36,000 கோடி தான். இப்பொழுது 56,000 கோடி, 20,000 கோடி அதிகமாக வந்திருக்கிறது டாஸ்மாகில் மட்டும். அது அவங்க அது இல்லாமல் அவங்க தனியாக வாங்குறாங்க. அந்த வருமானத்தை விட இந்த வருமானம் கணக்கில் காட்டுற வருமானம் 56,000 கோடி. அப்போ அந்த 20,000 கோடி எங்கே போச்சு? ஆக மக்களை ஏமாற்றணும் அப்படி என்ற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. இனிமேல் நாங்கள் வெற்றி பெற மாட்டோம், 2026 நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுரும், அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சொல்லி ஏமாற்றலாமோ, எவ்வளோ கொள்ளையடிக்கலாமோ அந்த வேலையை தான் செய்து கொண்டு இருக்கிறார். கூட்டணி விவகாரத்தில் சொன்னீங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க அப்படின்னு. திருமாவளவனும் எங்களுக்கு ஒரு 25 சீட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அப்புறம் காங்கிரஸ் கட்சியிலையுமே 60 சீட்டு வேணும் அப்படின்னு அவங்க குழுக்குள்ளே அவங்க கட்சி நிர்வாகிகள் பேசிக்கிட்டதாகவும் சலசலப்பு வந்துச்சு. இப்போ சண்முகம் அவர்களும் ஒரு அறிக்கை தெளிவாக சொல்லிட்டாரு. ஆமாம், தெளிவாக சொல்லிட்டாரு. அப்படி எங்களுக்கு சீட்டு இரட்டை இலக்கத்தில் இருந்த நிலைமை வேற, இப்போ எங்கள் நிலைமை வேற அப்படின்னு பேசியிருக்காரு சண்முகம். கம்யூனிஸ்டுடைய மார்க்சிஸ்டுடைய தலைவர் அவர் சொல்கிறாரு, இப்படி இந்த மாதிரி 5-10 சீட்டெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம், எங்களுக்கு அதிகமாக சீட்டு கொடுக்கணும் அப்படின்றாரு. இவரும் அதான் சொல்கிறாரு. விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனும் அதான் சொல்கிறாரு, எங்களுக்கு இதெல்லாம் பத்தாது, அதனால் எங்களுக்கு தெரியும் எப்படி வாங்குவது என்று, நிச்சயமாக நாங்கள் அதிகமாக கேட்போம் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த கட்சியில் பூசல் ஆரம்பித்து விட்டது. காங்கிரஸ் கட்சி என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸில் ஏகப்பட்ட பூசல். காங்கிரஸ் இதுக்கு ஒத்துழைக்கலன்னா இவர் செல்வ பிறந்தையே தூக்கிடணும் அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, எல்லாரும் நம்ம இனிமேல் ஜால்ரா போட்டுட்டு இருக்க முடியாது, அவருக்கு இவருக்கு திமுகவுக்கு ஜால்ரா அடிக்க முடியாது, அதனால் நாம் அதிகமாக சீட்டை வாங்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ அங்கே பூசல் ஆரம்பித்து விட்டது. அது இன்னும் பெருசாகும். அதுலேருந்து சில கட்சிகள் வரும். அதனால தான் அந்த இதில் தான் இவர் சொல்கிறாரு, இதில் இருந்து நாகேந்திரன் சொல்கிறாரு, திமுகவிலிருந்து பல கட்சிகள் வெளியே வரும், அது எங்களுடன் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்குது. இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இன்றைக்கு எல்லா கட்சிகளும் வர ஆரம்பித்து விட்டோன்னே ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் அமையும் என்பது தெளிவாகிவிட்டது. அதனால் இனிமே அதை குழப்பவும் முடியாது, ஏமாற்றவும் முடியாது. இல்லை, அங்கே குழப்பம் வர்றதுக்கான காரணம் ஒருவேளை அவங்க திமுக கட்சிகளுக்குள்ள குழப்பம் இருக்கிறதுனால, அதாவது உதயநிதியினுடைய தலைமை ஏற்கிறதுக்கும் அவங்கள வச்சு தேர்தல் வியூகம், தேர்தலில் அவரோட முகத்தை வச்சு ஒரு முன்னிறுத்தி, உதயநிதியை முன்னிறுத்தி தேர்தல் களத்துக்கு போகலாம் அப்படிங்கிற முடிவு சிலர் எடுத்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இல்லை ஸ்டாலின் அவர்கள் தான் இருப்பாங்களா? ஏன்னா அந்த கோஷ்டி பூசல் உள்ளே இருக்குது, உதயநிதி அவர்களை தலைமையை ஏற்றுக்கிறதுக்கான அங்கே சீனியாரிட்டி ப்ராப்ளம் இருக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்களா என்ன இவங்க கூட்டணி கட்சிகள்? இல்லை, உண்மையில் என்னென்னா, இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே 4 செக்டார் இருக்குதுங்க. ஒன்று உதயநிதி தலைமையில் ஒன்று இருக்குது, ஸ்டாலின் தலைமையில் ஒன்று இருக்குது, சபரீசன் தலைமையில் ஒன்று இருக்குது, கனிமொழி தலைமையில் ஒன்று இருக்குது. ஸோ 4 குரூப்பாக அங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவங்க இவங்காலம் அவன் மாறலாமா, அவங்காலம் மாறலாமான்றது முயற்சி தூண்டாங்க. இப்போ ஸ்டாலினும் உதயநிதியும் சேர்ந்து கொண்டு நம்ம சொல்லுகிற ஆட்கள் மட்டும்தான் வரணும், அதில் உதயநிதிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சிக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் அதை பேசி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளல. நீ கனிமொழி அதை ஏற்றுக்கொள்ள. கனிமொழி நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு தைரியமாக அந்த என்ன பண்ணுறாங்கன்னா, ரஷ்யா மோடி அமைக்கிற குழுவில் நான் தலைமை இவங்க ரஷ்யாவுக்கு போகிறாங்க. இவர்கிட்ட பர்மிஷன் கூட வாங்கல, நான் அனுமதி பெற்று தான் வாங்கினேன்னு எங்கேயுமே சொல்லலையே. அவங்க மட்டும் போயிட்டு வர்றாங்க. போயிட்டு அவங்கள நம்ம மோடியை புகழறாங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஸோ நிச்சயமாக அவங்க குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனைகள் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இதில் இளைஞர்கள், முதியோர்கள் என்று இப்போ ஏற்கனவே அவங்க அனுபவம் வாய்ந்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்க.
ஸோ அந்த அமைச்சர்களுக்கும் இப்போ உதயநிதியினுடைய கூட்டத்துக்கும் இப்போ சரியாக ஒத்து வரல. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த தடவை உதயநிதி தலையீடு அதிகமாக இருந்ததுன்னா நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையில் அவங்க கூட்டணி கட்சிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுதான் நமக்கு சமயம், ஸோ இப்போ வாங்கினா தான் உண்டு அப்படின்னு சொல்லி அவங்களும் இவங்க இல்லாட்டி நம்ம அங்கே போயிடுவோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்களும் இப்போ மிரட்ட ஆரம்பித்து விட்டார்கள். ஸோ இப்போ இது எல்லா இதுலேயும் சிக்கலில் மாட்டிக்கொண்டு எதையோ வளரி கொண்டு இருக்கிறார் இப்போ ஸ்டாலின். அதனால் அவருக்கு இப்போ நிம்மதி இல்லை. அவரால் நிச்சயமாக 26 ஆட்சிக்கு வர முடியும் என்ற நம்பிக்கை போயிடுச்சு. இப்போ என்ன செய்வது என்று தெரியாமல் தான் முடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக எங்களுடைய கேள்விகளுக்கு பதிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.